ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், புடலங்காய் கூட்டு பண்ணுறது எப்படின்னு பார்க்கலாம். பெரிய சைஸ் புடலங்காய் 2 எடுத்து கட் பண்ணி வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கு தேவையான பொருள் புடலங்காய், கொஞ்சமாக பாசிப்பருப்பு, வெங்காயம், பச்சை மிளகா கட் பண்ணி வச்சுருக்கேன், பெரிய வெங்காயம் 1 கட் பண்ணி வச்சுருக்கேன், கருவேப்பிலை கொஞ்சம். ஒரு கடாயை எடுத்து வச்சுக்கோங்க, அடுப்பை ஆன் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. அதில் கடுகு, உளுந்து, கருவேப்பிலை. கடுகு நல்லா வெடித்த பிறகு கருவேப்பிலை போடுங்க. அதுக்கப்புறம் வெங்காயமும் பச்சை மிளகா போட்டு நல்லா வதக்கி விடுங்க. கொஞ்சம் வதங்கட்டும். அதுக்கப்புறம் இந்த புடலங்காய் கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதையும் போட்டுட்டு பாசிப்பருப்பை போட்டுருங்க. கொஞ்சம் உப்பு, கொஞ்சோண்டு மஞ்சத்தூள் போட்டுருங்க. ஒரு அரை கிளாஸ் தண்ணி ஊற்றிடுங்க. நல்லா வேகட்டும். ஒரு மூடி போட்டு மூடி வச்சுருங்க. அப்பப்போ எடுத்து அதை கிளறி விடுங்க. கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கோங்க. நல்லா வெந்த பிறகு கொஞ்சம் தேங்காய் துருவி போட்டுக்கோங்க. அப்பப்போ அடி பிடிக்காமல் கிண்டி விட்டுக்கோங்க. புடலங்காயை கடாயில் வச்சு வேக வைக்கும்போது கொஞ்சம் டைம் எடுக்கும், ஆனால் நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. இது குக்கர்லையும் வச்சு வேக வைக்கலாம், சீக்கிரம் வெந்துடும். ஆனால் அதோடைய கலர் மட்டும் சேஞ்ச் ஆகிடும். அதனால் கடாயிலே வச்சு பண்ணுங்கள், இன்னும் நல்லாயிருக்கும். அப்பப்போ கிண்டி விட்டுக்கோங்க. வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிடுங்க. வெந்த பிறகு வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிடுங்க. ஃபார் வாட்சிங்.